Hey, hello guys, welcome back to my YouTube channel. So today is the day 2 in Pune. டைம் இப்போது அரௌண்ட் 6 மார்னிங் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூனாவாலா போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஏதோ ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பைக்கில் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் பாயிண்ட் அந்த ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே லூனாவாலா டே. ஓகே, அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு, கிளம்பி போகலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஓகே காய்ஸ், நான் கிளம்பிட்டேன் இப்போது டுவர்ட்ஸ் லூனாவாலா பைக் ரைட். நம்ம கூட ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்காரு. கொஞ்சம் காட்டுங்க சார், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? குட் மார்னிங் போதுமா? ஓகே, அவ்வளோதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த குளிரில் எப்படியாவது போய் சேர்ப்போம், பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஐயோ நல்லா குளிருது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே வரும் காட்டுற வரும். ஸோ இதுதான் லோனாவாலா டோல்கேட் மாதிரி. ஸோ ஹைவே இது வந்து நின்று டீ குடிக்கலாம். அவங்க செம குளிர் வேறு. ஸோ அதனால் ஒரு டீயை போட்டுட்டு மகாராஷ்டிரா ஃபேமஸ் பாவ் பஜ்ஜின்னு ஒன்று இருக்கான். பட் ஆனால் அது இங்கே நல்லா தரல. அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து லோனாவாலாவில் ஃபோர்ட் ஒன்று போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ட் போயிட்டு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அது வந்து கோகா கார்ட் ஃபோர்ட்டு நான் ஒன்று சம்திங். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ. ஸோ இதுதான் அந்த பாவு பஜ்ஜி, மட்டமான பாவு பஜ்ஜி நினைக்கிறேன். அதுவும் நல்லா இல்லை. ஸோ ஓகே, நம்ம சாப்பிட்டுக்கணும். வடா போவா, சாரி, வடா போவோம். இது பாவு பஜ்ஜி எப்படி இருக்கும்? அது பாவு பஜ்ஜினா கிரேவி மாதிரி மேஷ் பண்ணி கொடுப்பாங்க. வெஜிடபிள் மேஷ் பண்ணிட்டு இதே தான். ஓ ஓகே ஓகே. இது பேர் தான் வந்து பாவ், ஒன்று தான் பாவ். ஓ, இது வடா பாவா? ஓகே. ரொம்ப நேரமாக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் வந்த பாடு இல்லை. ரேஷன்ற பாருங்க, அடங்கம்மால ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் ட்ரெயின் வருது. சவுண்டு கேட்குது பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓமா, ஓகே அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இன்னொரு ட்ரெயின் வருதா? இதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு மாதிரி போவோம், மேலே ஏறுறது. நாங்கள் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். காட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ கைஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து வண்டி எடுத்துன்னு வந்து இதில் இருந்துட்டார். ஸோ அதான் தூக்கி விட்டு வரோம் அப்படியே. ஹலோ கேர்ள்ஸ், நல்லா இருக்குங்க எல்லா பொண்ணுங்களும். ஐயோ, இது வேறவா? ஏங்க நல்லா இருந்தால் பார்க்கக்கூடாதாங்க, அது ஒரு தப்பாங்க. ஏதோ நிற்கிதுன்னா எதுன்னு தெரியல. நாய் தானா? இல்லையா, இவனுங்க நின்று வேடிக்கை பார்க்குறானுங்க. அதை ஒரு நாயாக தான் இருக்கும் போல. அம்மா, நாய்க்கு தான் எவ்வளோ பில்டப் போடுறீங்களாடா. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க.
நிறைய பேர் நடந்து வரானுங்க, அங்கேருந்து கீழேருந்து நடந்து வரானுங்க. கேட்கலாம் போ. सीधा जाना है, सीधा जाना है. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகணுமா? பார்த்தீங்களா, ஹிந்திலாம் பேசுகிறேன். அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்து ஆளாக மாறிக்கணும் அப்படியே நம்மளே. வந்துட்டோம் காய்ஸ், தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே தான் பார்க்கிங். இங்கே விட்டுட்டா அதுக்கப்புறம் நடந்து போகிறோம் நம்ம லோவாகட் ஃபோர்ட். நம்ம நடக்க போகலாம் வாங்க. எனக்கு கையெல்லாம் உதறது, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை. யார் துப்பாக்கியா? இங்கேயா? ஐயோ, அவரு தம்மி துப்பாக்கி அது இல்லையா? ஆக்சுவலாக இன்னும் ஓப்பன் பண்ணலங்க. 9 o'clock தான் ஓப்பன் நினைக்கிறேன். போர்டில் ஏதோ போட்டு 9 to 5 தானே? ஆமாம், 9 to 5 தான். ஸோ அதனால் வெயிட் பண்ண வந்திருக்கோம். பட் நல்லா கூலிங்காக இருக்குங்க பிளேஸு. வியூவர்ஸ்க்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுக்கு கருத்து? இது மாதிரி வாங்க, வந்துட்டு போங்க. ஃபோர்ட் எல்லாமே வந்து சிவாஜி மகாராஜா இருக்கார்ல, அவரு டைமில் கட்டின ஃபோர்ட்டு தான். நம்ம ஊர்லேயே இருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு சில இது இருக்குது நம்ம ஊரில். ஆனால் நம்ம வந்து இது மாதிரிலாம் போகல. இன்னும் ட்ரெக்கிங்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாது. இப்போ தான் அந்த கவர்மெண்ட் இது பண்ணி ஏதோ 25 places ட்ரெக்கிங்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மகாராஷ்டிரா பொறுத்தவரை ட்ரெக்கிங் அதுவும் மான்சூன் தான். மான்சூனா இந்த செப்டம்பர் அந்த வீடியோ ஆனா இருக்கா பார்த்துக்கிறேன். ஆனா இருக்கு, நான் நிறைய டைம் பண்ணுவேன். அப்படி ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க, ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிறேன். அதான் செப்டம்பர் டைம் தான். இப்போ வந்து அந்த மான்சூன்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா மான்சூன் டைமில் தான் வந்து அந்த மழை பெஞ்சு தண்ணிலாம் இது ஆகிட்டு அந்த பில்லுலாம் வந்து ஃபுல்லாக நல்லா இருக்கும், க்ரீன்ஸாக இருக்கும் ஏரியா. அது மாதிரி வந்து சிகரெட் பிடிப்பவர்கள், குடிப்பழக்கம் அதிகமாக இருக்க தவிர்க்கவும் கொஞ்சம் பார்த்து வாங்க. அப்புறம் பாதிலே அல்பாயுஸில் போயிட்டீங்கன்னா வந்து கம்பெனி பொறுப்பு கிடையாது அதுக்கெல்லாம். ஓகே கைஸ், சோபமாக நம்ம உள்ளே போகலாம். இன்னும் பண்ண மாட்டாங்க, இன்னும் ஒரு 10 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சோன்னே போவோம். இல்லையே, யாருக்குமே டிக்கெட் தரலையே. போகலாம், எல்லாம் கும்பலாக போகிறாங்க. ஓ கைஸ், போக வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சராக போகுது பாருங்கள். எல்லாம் வந்து ஸ்லிப்பரி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மான்சூனில் மழை டைமில் வந்தால் இதெல்லாம் வழுக்கலாம் நல்லா, இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஐயோ, காய்ஸ் கேட்க முடியல, செம்ம காற்று தள்ளுது அப்படியே ஒரு சைடு. இப்போ நான் நடக்கிறேன், இப்போ தள்ளலை, நான் இப்படி நிற்கிறேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து தள்ளுறது ஆட்டோமேட்டிக்காக. ஸ்டெடியாக நிற்கிறேன். எனக்கு காலும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, கொஞ்சம் குளிர்னால. ஆனால் காற்று அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது இங்கே. ப்ளஸ் ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது காற்று. 9:30 சூரியன் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு. அவ்வளோ ஹைட்டில் சூரியன் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ கைஸ் இங்கே பாருங்க ஸ்டெப்ஸ். அதுவா? ஆமாம், நம்ம அப்பயே ஏங்க டாய்லெட்டு பாருங்க. ஆஹா, உள்ளே போகிற நிலைமையில இல்லை. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குது டாய்லெட்டு. போனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடும் போல். பயங்கரமாக வச்சுருக்காங்க டாய்லெட்லாம். இங்கே காத்தித்து வரலங்க இங்கே உள்ள. உள்ள அந்த காற்று இதுவே இல்லை. இன்னும் இதுக்கு படிக்கிறா போது டார்ச் போடு. இல்லை அந்த சைடு வர்றதுல படிக்கிற போதா? அவ்வளோதானே. ஓ டாய்லெட்டா? கைஸ் இதுவும் கைண்ட் ஆஃப் டாய்லெட் நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்க்குறோம், ஃபுல்லாக வாட்டருங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக செம க்ளீன் வாட்ரு இருக்குது. எப்படி கைஸ், இதுதான் வந்து கேட்டு. ஆக்சுவலாக இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இங்கே தான் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க நினைக்கிறேன். கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபுல் ஸ்டீல். இது இரும்பு. இங்கே பாருங்கள்
செயினை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய செயின். ஸோ இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டை இருக்க பாருங்க, இதை வச்சு அடைச்சிடுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த காலத்து ஸ்டைல் அப்படி என்னன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இங்கே தான் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். யோகா ஃபோர்ட் இஸ் positioned in the edge of the Saistra mountain range and that divided the bases of the Intersa and Payara rivers. So in between rivers வந்து இது இருக்கான். ஸோ இதுதான் அதோட மேப். இந்த எட்ஜுக்கு தான் நம்ம போகணும். தெரியல அங்கே தான். ஓகே, அதுதான் நம்ம இப்போ அங்கே இருக்கோம். இந்த எட்ஜுக்கு வரணும்னு நினைக்கிறேன், போகணும். இதுவும் ஒரு பயங்கரமான இடம். டிகோனா ஃபோர்ட் எல்லாம் இதில் தான் இருக்கா? வெளியே ஆமாம். ஓகே ஆமாம். மொமெண்ட்ஸும் இந்த பஃபர் ஏரியா ஆஃப் லோகா ஃபோர்ட்ஸ். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க இடம். மேபி நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகாமல் இருக்கலாம். கைஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் ரீச் பண்ணிவிடும். தெரியுது பாருங்கள், இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, மகாதேவ் டெம்பிள்னு. வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இதுதான் டாப், தெரியுது பாருங்க, லோகா கட் ஃபோர்ட் டாப். இதுக்கப்புறமும் ஒரு டாப் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகணும், ஸ்ட்ரைட்டாக தெரியுதுல்ல. ஸோ அங்கேருந்து ஒரு எண்ட் ஆஃப் திஸ் ஹில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ட்ரைம் பேக் டேங்கா தண்ணியெலாம் இருக்குது. எப்படி தான் இருக்குன்னு தெரியல தண்ணியேனா. டேங்கரில் வந்து ஃபில் பண்ணுவாங்களோ? ஜோக் இல்லையா கைஸ் பாருங்கள், இதுதான் நம்ம வர ஒரு ரூட்டு. இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போது கொஞ்சம் மான்சூன் சீசன் முடிஞ்சிட்டு வரனால அந்தளவுக்கு இதெலாம் இல்லை, ட்ரையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. மான்சூனில் வந்தால் வச்சு செஞ்சு விட்ருவோம். வீடியோலாம் எடுக்க முடியாது. ஒரு கை கம்பியை பிடிச்சிருக்கணும், ஒரு கை காலை பிடிச்சிருக்கணும். இல்லையா? இப்போ பாருங்க நான் எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ட்ரெக்கிங்கில் ரெகுலராக போங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க. அப்போ தான் என்னோடய வயசுலையும் நல்லா ஃபிட்டாக இருக்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த ட்ரைனஸ் இதில் கூட வழுக்கும், நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். இதில் கூட கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போனால் அவ்வளோதான். லைட்டாக நம்ம கீழே போய் கால் இடித்தாலே சின்ன இதுவாக இருக்குல்ல, அதனால் இருங்க, இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இறங்கிட்டு அதுதான் அது நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், இது பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் இந்த ஏரியா நடக்கிறது. ஒரு கையை பிடிச்சிட்டுலாம் நடக்க முடியாது. நான் கீழே போய்ட்டு எடுக்கிறேன். கைஸ் தெரியுதுல்ல, இதில் தான் இப்போ நாங்கள் இறங்கி நடந்து வந்தோம். இப்போ திரும்பி எப்படி ஏறி போவோம்னு தெரியல. அதுக்கு ஒரு இடத்த ஒரு நல்ல ஐடியா யோசிப்போம். ஒரு ஆள் மேலே ஏறிட்டு கை பிடிச்சி தூக்கி என்ன தூக்கிட்டு போனோம். அவன் ஏறணும் முதல்ல. ஓகே, அதுதான் பிளான். ரொம்ப டேஞ்சருங்க அது. நல்ல வேலை கொஞ்சம் பாறைலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால காலை கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சு நடக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷூ மெயின், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஷூ இல்லை ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கெல்லாம். அவ்வளோதாங்க, இப்போ வந்துட்டோம். நம்ம அந்த எண்டுக்கு போகணும், அதுதான் டெய்ல் எண்டு. ஸோ இந்த இதோட ஹில்லோட அந்த மலை வெயில் நல்லா வர்றதுக்குள்ளே இறங்கி முடியாது. ஏன்னா தண்ணி கூட எடுத்துன்னு வரல நாங்கள். இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ட்ரிங்கிங் வாட்ரு, பச்சை கலரில் இருக்குல்ல. நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி தான் போர்டு வச்சுருந்தாங்க அங்கேயும். இதாங்க ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு. ரன்னிங்க அப்படின்னு தோணுச்சு. எப்படியும் தண்ணி தாக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும் கீழே. மீன்ஸ் சீக்கிரமாக போய் இறங்கிடணும், அந்த சேர்ந்துடணும் இல்லை. ஓகே, அவன் கிடக்குறான். டேய் வாடா அப்படியே வாடா. இங்கே பாருங்க, லைட்டாக லெஃப்ட்டில் போனால் காலி. நாங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது பாருங்க, தெரியுதா? ஏன்னா இங்கே சேஃப்டிக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை இதில். அங்கே ஆமாம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நாங்கள் தான் அந்த நெக்கில் வந்திருக்கோம். கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஆமாம். ஸோ காய்ஸ், திஸ் இஸ் ஏ ஹெண்ட். நம்ம வந்திருக்கிறது. ஸோ அந்த அங்கேருந்து பார்த்து தெரியுமா, அந்த மலையிலேருந்து வந்து ஒரு
டைல் பார்த்தோம் இல்லை லாஸ்ட் எண்டுன்னு ஒன்று. ஸோ அதுதான் இது. திஸ் இஸ் த எண்ட். வந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ ஓகே நம்ம திரும்பி போவோம். இந்த அழகை பார்க்க தான் வந்தோம். எப்படி தெரியுது பாருங்கள். திஸ் இஸ் மகாராஷ்டிரா பியூட்டி. ஓகே ஸோ கைஸ் தட்ஸ் இட். இந்த லோகா ஃபுட்ஸோட எண்டு இதோட முடியுது. பிகாஸ் என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. பவர் பேங்க் சார்ஜ் முடிஞ்சு போச்சு. உடம்புலேயே சார்ஜ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸை வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். சார்ஜ் இருந்தால் போயிட்டு சார்ஜ் வேறு போட்டால் தான் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறது தான். இப்போ தான் ஓகே. see you guys. மறக்காமல்